வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை. டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி. தலைப்பு: மறைபொருட்களை உணரும் நிலை. பிரம்ம ஞானம் உலகில் மக்கள் அனைவருக்கும் பரவாமல் தடைபட்டதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. அதை உணர்ந்து கொண்டு தக்க முறையில் அந்த தடைகளை களைய வேண்டும். தடைக்கு காரணங்களாவன: அனைத்தியக்க அருட்பேராற்றலான இறைநிலை, பிரம்மம், அதிலிருந்து தோன்றிய விண் சுழலிலிருந்து தோன்றிய காந்தம், காந்த தன்மாற்றங்களாகிய அழுத்தம், ஒளி, சுவை, மனம், இவற்றின் கடைசி அலை இயக்கமாகிய மனம். இவை அனைத்தும் மறைபொருட்கள். இவை இல்லை என்று மறுத்து கூற முடியாது. இவ்வாறு உள்ளன என்று புலனறிவுக்கு எடுத்து காட்டவும் முடியாது. ஆயினும் இவற்றை அறிவதற்காகவே 6வது அறிவு எனும் சிந்தனையாற்றல் மனிதனிடம் அமைந்திருக்கிறது. 5 புலன்கள் மூலம் தோற்றப் பொருட்களை உணர்வது ஐயறிவு. புலன்கள் மூலம் உணரப்பெறும் பொருட்களுக்கு மூலமான மனம், காந்தம், மெய்ப்பொருள், இவற்றை உணரக்கூடிய அறிவுதான் 6வது அறிவு. புலன்களால் பொருட்களை உணரும்போது மன அலைச்சூழல் மிகவும் விரைவாக இயங்குகிறது. அந்த விரைவு நிலையில் மறைபொருட்கள் விளங்கா. மன அலைச்சூழல் விரைவை அகத்தவ சாதனையால் குறைத்து அந்த நுண்ணிய நிலையில்தான் மறைபொருட்களை உணர முடியும். அருள் தந்தை அவர்கள். வாழ்க வளமுடன்.